இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய நாங்க வந்து இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துச்சு 9 மாசமும் வந்து இவ்வளவு நம்ம பாக்குறோம்னு சொல்றீங்க. இப்போ உங்களால வந்து ஆணித்தரமா சொல்ல முடியுமா அங்க இழப்புகளே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு டெலிவரி வார்டுக்குள்ள போறேன், அங்க போகும்போது வாமா நான் இருக்கேன் உனக்கு 100% நான் தான் உனக்கு வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்களா, இல்ல எனக்கு எனக்கு என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு நான் கையெழுத்து போடுறேன், அதாவது நான் என்னோட சார்ந்தவங்க கையெழுத்து போடுறாங்களா? சிலபஸை பத்தி நான் இப்ப விளக்கமா சொன்னேன். அந்த சிலபஸ்ல இருந்து நான் சப்ஜெக்ட் ஆகிறேன் சரிங்களா? அந்த சிலபஸ்ல நான் சப்ஜெக்ட் ஆகிறேன். என்னோட உயிரோட்டம்லாம் அங்க கிடையாது. பிறப்பு இருக்கும்போது இப்போ நீங்களே சொல்லுங்க, ஆக்சிடென்ட் எங்க சுரக்கும்? அது சுரக்காது. ஆனா வீட்டு பிரசவத்துல அது நடக்கு. இப்ப நான் பேசுறேன், எனக்கு 2 குழந்தைங்க வீட்டுல பிறந்திருக்காங்க சரிங்களா? அதனால தான் என்னால இவ்வளவு சொல்ல முடியும். ஆனா அங்க என்ன நடக்குன்னா, அதுக்குன்னே ஸ்பெஷல் 2 பேரை வச்சு வயிறை போட்டு அமுக்கி முக்குன்னு சொல்லி கதற வச்சு எல்லாமே வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது கருத்து கணிப்புங்கிறது பேப்பர்ல இருக்கு. ஆனா தினம் இழப்புகள். நானே ஒரு செட் பேப்பர் கொண்டு இருக்கிறேன். தினம் பாருங்கன்னா இழப்புகள். பாட்டி இருந்தாங்க 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க ஆரோக்கியமா பெற்றிருந்தாங்க. என் அம்மா இருந்தாங்க 10 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க அசாரமா பெற்றாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு குழந்தைக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து என்ன வர்றதில்லை. பிள்ளைங்க வந்து குழந்தை பெத்துக்கிற ஐடியாலே இல்லை. எது கொண்டு வந்து நிறுத்துச்சு அவங்கள? பயம், உச்ச பயம். எங்களை பார்த்து ஏன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் வந்து அந்த ஓப்பன் மைண்ட் ஏன் வர மாட்டேங்குது? எனக்கு இருக்கு மோசமான ஒரு அனுபவம். என்னோட குழந்தை மருத்துவமனையில நான் பெற்றுக்கிட்டேன். அங்க எனக்கு பாதுகாப்புன்னு கருதி நான் போனேன். ஆனா அங்க போகும்போதுதான் அதாவது பெண்ணின் கண்ணியம் காக்கப்படணும் சொல்றாங்க. அந்த கண்ணியம் எந்த அளவுக்கு காக்கப்பட்டுச்சு நான் அங்க உள்ள போய் அனுபவிச்சுட்டு வந்தேன். இப்ப நான் வந்து பாதுகாப்பா, இப்ப ஒரு பாதுகாப்பான இடத்த ஒரு பெண் வந்து தேர்ந்தெடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? நான் தேர்ந்தெடுக்கிறேன். என் வீடு எனக்கு பாதுகாப்பு, என் கணவரோட கரம் எனக்கு பாதுகாப்பு. நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதுல எனக்கு முழு உரிமை இருக்கா இல்லையா? இந்த பக்கம் திருப்பி பாருங்க, இங்க இந்த சமூகம் வந்து பெருகும். நீங்க சொன்னது நான் பேசும்போதே அதுக்கு இது உங்களுக்கான பதில் நான் கொடுத்தேன் இல்லைங்களா? அதாவது வந்து நீங்க சொன்னீங்களா இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது, ஒரு மாசமும் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்றோம். அப்போ ஆட்டிசம் குழந்தைங்க ஏன் இவ்வளவு அதிகம்? இந்த 10 ஆகி அதுதான் நாங்க சொல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நானே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேன். இப்ப நீங்க சொல்றீங்க நிறைய நாங்க வந்து இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துச்சு 9 மாசமும் வந்து இவ்வளவு நம்ம பாக்குறோம்னு சொல்றீங்க. இப்போ உங்களால வந்து ஆணித்தரமா சொல்ல முடியுமா அங்க இழப்புகளே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இழப்புகள் இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒரு இழப்புகளை பத்தி நீங்க சொல்ல முடியாது சொல்றீங்க இல்லீங்களா? அப்போ ஒரு டெலிவரி வார்டுக்குள்ள போறேன், அங்க போகும்போது வாமா நான் இருக்கேன் உனக்கு 100% நான் தான் உனக்கு வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்களா, இல்ல எனக்கு என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு நான் கையெழுத்து போடுறேன், அதாவது நான் என்னோட சார்ந்தவங்க கையெழுத்து போடுறாங்களா? நானும் வரேன். இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப கிராமத்துல அந்த காலத்துல நிறைய பேருக்கு அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 7 இருக்கும் பிரசவம் பார்க்குற உணவு முறைகள் அதெல்லாம் வேற. இப்போ உள்ள வந்து டாக்டர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி படிச்ச அந்த சிலபஸை பத்தி நான் இப்ப விளக்கமா சொன்னேன். அந்த சிலபஸ்ல இருந்து நான் சப்ஜெக்ட் ஆகிறேன் சரிங்களா? அந்த சிலபஸ்ல நான் சப்ஜெக்ட் ஆகிறேன். என்னோட உயிரோட்டம்லாம் அங்க கிடையாது. அப்போ என்ன சொல்ல, பிறப்பு அறுப்பை பத்தி நான் பேசினேன் இல்லைங்களா? பிறப்பு இருக்கும்போது இப்போ நீங்களே சொல்லுங்க, ஆக்சிடென்ட் எங்க சுரக்கும்? அது சுரக்காது. ஆனா வீட்டு பிரசவத்துல அது நடக்கு. இயல்பா விரிவடையும் போது இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை தெரியட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இங்க கேளுங்க, இங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப நான் பேசுறேன், எனக்கு 2 குழந்தைங்க வீட்டுல பிறந்திருக்காங்க சரிங்களா? அதனால தான் என்னால இவ்வளவு சொல்ல முடியும். எனக்கு இருக்கு மோசமான ஒரு அனுபவம். என்னோட குழந்தை மருத்துவமனையில நான் பெற்றுக்கிட்டேன். அங்க எனக்கு பாதுகாப்புன்னு கருதி நான் போனேன். ஆனா அங்க போகும்போதுதான் அதாவது பெண்ணின் கண்ணியம் காக்கப்படணும் சொல்றாங்க. அந்த கண்ணியம் எந்த அளவுக்கு காக்கப்பட்டுச்சு நான் அங்க உள்ள போய் அனுபவிச்சுட்டு வந்தேன் சரிங்களா? அங்க உள்ள போகும்போதும் என்ன அங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா, இயல்பா இருந்து அதுவா குழந்தைய வெளியேற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வர மாட்டோம்? ஆனா அங்க என்ன நடக்குன்னா, அதுக்குன்னே ஸ்பெஷல் 2 பேரை வச்சு வயிறை போட்டு அமுக்கி முக்குன்னு சொல்லி கதற வச்சு எல்லாமே வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் சரிங்களா? இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஆப்போசிட் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் முன் வர மாட்டேங்கிறோம்? இப்ப நீங்க சொல்றீங்க ஸ்கேன் பத்தி இவ்வளவு அழகா சொல்றீங்க இல்லையா? அப்ப தெரிஞ்ச ஆண் பெண் தெரிஞ்சனால அடுத்த இதுக்கு போறாங்க. அவங்க சட்டம் இருக்குல்ல. இப்ப நிறைய பேர் யூடியூப்ல சோசியல் மீடியால யூஸ் பண்றீங்களா? பார்த்துருக்கோம். யூடியூப்ல பிரசவம் பார்க்கறாங்க, பார்த்து குழந்தை இறந்துச்சு, பிரச்சனை நிறைய வருதுல்ல. சிக்கல் அதுதான். இப்ப இங்க சிக்கல் அதுதான். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா,
இப்ப நாங்க வந்து முறையான அறிவு எங்களுக்கு இருக்கு. முறையான அறிவோட நாங்க வந்து சிறப்பா எங்க உடலை வந்து சிறப்பா பேணி நாங்க நல்லபடியா எங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறப்பு நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? மதில் மேல் பூனையா இருக்கிறவங்களை பத்தி நான் பேச வரவே இல்லை. இன்னொன்னு நல்லா பாருங்க, நீங்க வீட்டு பிரசவம் நீங்க கருத்து போட்டுறீங்க, அது வீட்டில் தான் நடந்துச்சாங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க வச்சுதான் இழப்பு நடக்குது. இடப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமா? அதாவது கருத்து கணிப்புங்கிறது பேப்பர்ல இருக்கு, ஆனா தினம் இழப்புகள். நானே ஒரு செட் பேப்பர் கொண்டு இருக்கிறேன். தினம் பாருங்கன்னா இழப்புகள். தாய் இழப்பு, மருத்துவமனை தாய் இழப்பு, சேய் இழப்பு, தடுப்பூசி போட்ட உடனே குழந்தை இழப்பு. இப்ப கடந்த 2 வாரத்திலே வந்து வந்த தகவல் இத்தனோண்டு. அப்ப இது எத்தனை ஆண்டுகளா நமக்கு நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அப்ப நான் வந்து பாதுகாப்பா, இப்ப ஒரு பாதுகாப்பான இடத்த ஒரு பெண் வந்து தேர்ந்தெடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? நான் தேர்ந்தெடுக்கிறேன். என் வீடு எனக்கு பாதுகாப்பு, என் கணவரோட கரம் எனக்கு பாதுகாப்பு. நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதுல எனக்கு முழு உரிமை இருக்கா இல்லையா? இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து அறிவா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு ஒரு உரிமைன்றது அது யாரும் மறுக்க முடியாது. ஆனா சொசைட்டி வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு இதை கைட்லைன்ஸ் கொண்டு போகும்போது அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க சொல்றீங்களா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறவங்க தான் அந்த உதவி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சொசைட்டின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஒரு ப்ரிகாஷன் வச்சிருக்காங்க. டாக்டர் படிச்சிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல போறாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதான் சொல்ல, குழந்தை வந்து அவங்க குழந்தை தான். அப்படி இருந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து இதை ஆனாக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. ஒரு குழந்தையாலுமே கவர்மெண்ட் சொல்றாங்க, ஏன் பெண்ணுனா சில பேர் வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப அது குழந்தைங்க ஒரு பாதுகாப்பு எல்லாம் பண்றாங்க இல்ல. இன்னொன்னு இயற்கை மரத்துல இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு ஒரு கேள்வி. 9 மாசமே நான் வந்து என் உடம்பு கருவிக்குள்ள கொடுக்க நான் விரும்பல. சரிங்களா? அப்படிதான் இருந்தாங்க. நான் சொல்ல திருப்பி அதான் சொல்றேன். என் பாட்டி இருந்தாங்க, 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க ஆரோக்கியமா பெற்றிருந்தாங்க. என் அம்மா இருந்தாங்க, 10 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க அசாரமா பெற்றாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு குழந்தைக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து என்ன வர்றது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க காலேஜுக்குலாம் போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம், இப்ப நான் வந்து MS MPhil BEd முடிச்சிருக்கேன். சரிங்களா? காலேஜுக்குலாம் போனீங்கன்னா பிள்ளைங்க வந்து குழந்தை பெத்துக்கிற ஐடியாலே இல்ல. எது கொண்டு வந்து நிறுத்துச்சு அவங்கள? பயம், உச்ச பயம். அப்ப வந்து அது இல்லாம இல்ல இது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடந்து வரும்போது எங்களை பார்த்து ஏன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் வந்து அந்த ஓப்பன் மைண்ட் ஏன் வர மாட்டேங்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்ல உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நீங்க சொல்றது புரியுது. தப்பு பண்ண சொல்லல, ஒரு தவறான சிலபஸுக்கு வந்து நோயே இல்லைன்னு நான் சொல்றேன். நோயே இல்லைக்கு நோய் போல் பாவிக்கு மணலே வேண்டான்னு சொல்றேன். அப்ப இது பார்க்கும்போது வந்து அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் வரும். சரிங்களா? இப்ப சகோதரி வந்து அதை ஏன் சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க வந்து அங்க வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த எலி மாதிரி பயன்படுத்தி நீங்க காசு கொடுக்குறீங்க. இப்ப அரசாங்கத்துக்கு எந்த இழப்புமே இல்லாம நாங்க வந்து வீட்டுல பிரசவிக்கிறோம். அப்ப ஏன் அதையே கண்ணோக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக அவங்க சொன்னாங்க. சரிங்களா? ஒரு இதா இருக்கட்டும், நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு எல்லாருமே பிரசவ பயம் இருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் ஏன் இப்போ அவங்களுக்கும் தெரியும்ல, வீட்டில் இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இயற்கை முறையை விட்டு ஏன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க? நான் இன்னொன்னு சொல்றேன், சகோதரருக்கு சொல்றேன். நான் வந்து மருத்துவமனை போறவங்க பத்தி நான் பேச வரவே இல்லை. நான் ஒரு சொல்றேன் இல்ல இந்த அதான் சொல்றேன். எனக்கு இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இங்க இந்த சமூகம் வந்து பெருகும். சரிங்களா? நான் அதை பத்தியே நான் பேச வரல. விரும்பி நான் பெற்றுட்டு இருக்கிறேன் இல்லையா? நான் பெற்றிருக்கும் போது இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க, இந்த காலத்துல இப்படி நடக்குமா சகோதரி? இவ்வளவு நல்லா இருக்க, குழந்தை நல்லா இருக்க, அப்படி சொல்லக்கூடிய மனநிலை ஏன் வர மாட்டேங்குது? ஏன் தூக்கிட்டு போறீங்க வம்படியா? அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் கொண்டு வாசல் கொண்டு நிறுத்திட்டு ஏன் தூக்கிட்டு போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு பக்கம் நானும் பாக்குறேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் தான் முன்னாடியே சொன்னேன். இப்ப நார்மல் ஃபீவர் கோல்டா இருந்தாலும் இயற்கை முறை மருத்துவம் ஓகே. பட் அஸ் டெலிவரின்னு வரும்போது அதை ஏற்பட ப்ராசஸ் இருக்கும்போது அதில் வந்து சொல்ல முடியாது கன்ஃபார்மாக குழந்தை ஆரோக்கியமாக தெரியும் மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறதுக்கு தான் நாங்கள் உதாரணம். அனுபவிக்கிறவங்க மைனாரிட்டி நான் சொல்றேன், மெஜாரிட்டி அங்கே இருக்காங்கன்ற எங்களுக்குமே இருக்கு. ஏன் அந்த பயம் இருக்குன்னா ஆண்கிற முறையில் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து விதி மீறல் ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, கவர்மெண்ட் இது பண்ணு விதி மீறல் சொல்லும் போது ஒரு ப்ரிகாஷனோட போகும்போது அது எப்படி விதி மீறல்? கேட்கிற கேள்வி ஆணுடைய மனநிலை. எனக்கு அது சந்தேகம் இல்ல, எனக்கு அந்த சந்தேகமும் பயமும் ரொம்ப நாளா இருந்துச்சு. நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன். இப்ப தினசரி ஒரு குழந்தை வந்து வீட்டுல பிறந்துகிட்டே இருக்காங்க. அது பாக்குறப்ப எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பயம் இப்ப இல்ல. ஏன் அப்படின்னா